மகம் மகம் நட்சத்திரக்காரர்கள் கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது. பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேமாரி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பண வரவு செலவு கரெக்டாக இருந்தால் தானே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான ஒரு சேலரி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலியை கரெக்டாக நிர்வாகம் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை வாங்கி போடுங்க, 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க, பெருமாள் சன்னதியை 9 முறை சுற்றி வாங்க. சுற்றி நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதாவது பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. இந்த வாரத்தில் 3, 5, 7 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த முக்கியமான வேலைகள் எது இருந்தாலும் செஞ்சு பாருங்க, எல்லாத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு பணத்தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாடு போகலான்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதற்கான ஒரு முயற்சி என்னென்னமோ எடுத்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமையவே மாட்டேங்குது. ஒரு படிக்கிறதுக்காக வெளிநாடு போகலான்னு ஒரு ட்ரை பண்ண போன வருஷத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு தடைகள் நான் ஒரு வேலைக்காக போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வெளிநாட்டுக்காக. நான் நினைக்கிற மாதிரியான ஒரு கம்பெனிக்கு கிடைக்க மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலரியும் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. இப்படி ஒரு தடைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. அந்த கம்பெனி பற்றி விசாரிக்கிறப்ப இதுமாரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு 2 விளக்குகள் ஏற்றி மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற்றி தருவார் விநாயகப் பெருமான். இந்த வாரத்தில் 2, 4, 6, 8 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாம். 77 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? திருமண தடைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் பேசுகிறாங்க, பேசி பார்த்து எல்லாமே மூவ் பண்ண போகிற கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடைகள் வந்துடுது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்க போகிறப்போ இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை பார்க்குற வரும்போதோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசுக்கு பிடிக்காத மாதிரியே அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. இப்படி பலவிதமான தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், நெய் விளக்குகள் போடுங்க, மல்லிகைப்பூ சரம் மகாலட்சுமிக்கு போடுங்க. சரிங்களா? போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி சன்னதியை 6 முறை சுற்றி வாங்க. சுற்றி நீங்கள் மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் திருமணம் தொடர்பான தடைகள் அனைத்துமே விலகுங்க. இந்த வாரத்தில் 2, 3, 5, 7 இந்த நாட்கள் உங்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைதுங்க. இந்த நாட்களில் முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க, செஞ்சு பாருங்க, எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். 66 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.